டார்க் ப்ளூ பேர் வந்து 150. டார்க் ப்ளூங்களா? டார்க் ப்ளூ பேர் வந்து 150. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குங்க. போடலாம் சாமி. சொல்லுங்கள். இது வந்து சியாம் வைலட் டைகருக்கும் வைலட் கோப்ராவுக்கும் பிறந்த குட்டி. இது மீன் ஆச்சுன்னா ஒரு 10 குட்டி 4 குட்டி போடும். மீன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 40 50 60 அப்படி கூட போடும். இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா 100 குட்டி கூட. வணக்கம் நண்பா. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளூரில் தொரப்பாடியில் ஏஆர் கப்பி ஃபிஷ் ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வளர்க்குற எல்லா மீன்களும் வந்து ஒரு மொட்டை மாடியில் வந்து ஒரு இளைஞர் வந்து வளர்த்துக்கின்னு வராரு. அதாவது மொட்டை மாடியில் வந்து மீன்கள் வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவர் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வந்து இந்த மீன் வளர்க்குற பிஸ்னஸ் வந்து செஞ்சுன்னு வராரு அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து கலர் ஃபிஷ், கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி எல்லாம் மீன் வளர்க்குறீங்களோ அவங்க வந்து இந்த இடத்த வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேட் வந்து டேக் பண்ணுறேன். மறக்காமல் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கிங்க. அப்படியே வந்து இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக்கும் ஒன்று போட்டுருங்க. வாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். பை, மாடி மேலே வந்து இவ்வளோ பெரிய ஃபார்ம் வச்சுருக்கீங்களே, இது ஃபார்ம் பேர் என்ன பை? இதை பற்றி கொஞ்சம் எல்லாமே டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் பை. என் ஃபார்ம் பேர் வந்து ஏஆர் கப்பி ஃபிஷ் ஃபார்ம். ஓகே. என் பேர் வந்து முகமது அக்பர் ரஃபி. ஓகே. இந்த லொக்கேஷன் வந்து வேலூர் தற்பாடி கேகே நகர். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லுங்கள் பை. மீனை பற்றி சொல்லுங்கள் பை. என்ன மீன் பை இது? இது வந்து ஃபுல் கோல்டு நான் ரிப்பன் சார். இது ஓகே. இது வந்து 200 வருது பேர். 200 ஓகே ஓகே. சைஸ் கொஞ்சம் சின்னதாக வளருமா? சைஸ் இன்னும் கொஞ்சம் வளரும் சார். இன்னும் ஒரு 2 மாதத்தில் அப்படி சைஸ் வந்துடும். அது ஓகே. 1.5 இன்ச்சு வரும் மெயிலு. ஃபீமேல் வந்து ஒரு 2.5 இன்ச்சு அப்படி வரும். 2.5 இன்ச் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே சார். இது வந்து ஈகிள் ப்ளூ பேர் வந்து 100 rupees வருது. இது ஈகிள் ப்ளூங்களா? ஈகிள் ப்ளூ 100 rupees வரும். ஓகே ஓகே சார். இது வந்து பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர் பேர் 250 வருது. இது இதுங்களா? ஓகே ஓகே. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கலர் வரும், இன்னும் சைஸ் வரும். இது அப்படிங்களா? ஓகே. இது வந்து சில்லி மொசைக் டம்போயர் பேர் வந்து 200 வருது. இது இதுங்களா? ஓகே ஓகே சார். இது வந்து ஆஃப் மூன் டைகர் பேர் வந்து 150 வருது. இது ஆஃப் மூன் டைகருங்களா? 150 200 இது வரும். ஓகே ஓகே. இது வந்து ஒயிட் டெக்ஸிடோ பேர் வந்து 150 வருது. இது ஒயிட் டெக்ஸிடோ. ஓகே ஓகே. டார்க் ப்ளூ பேர் வந்து 150. டார்க் ப்ளூங்களா? டார்க் ப்ளூ பேர் வந்து 150. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குங்க. போடலாம் சாமி. சொல்லுங்கள். இது வந்து சியாம் வைலட் டைகருக்கும் வைலட் கோப்ராவுக்கும் பிறந்த குட்டி. இது இது வந்து மெயில் ஃபீமேல் வேறு வேறு வெரைட்டி. அதில் பிறந்த குட்டி ஃபுல்லாக மெயில்ஸ் தான். இது ஓகே. இது வந்து பேர் 200 வருது. இது ஓகே ஓகே. மெயில் சார் இந்த மீனை பற்றி சொல்லுங்கள். இது சாண்டா கிளாஸ். இது பேர் 200 வருது. இது பேர் 200 சாண்டா கிளாஸ். ஓகே. இது வந்து பேண்டரா ப்ளூ மொசைக்கு பேர் 200 வருது. இது பேண்டரா ப்ளூ மொசைக் பேர் 200. ஓகே ஓகே. இதுனா மாஸ்கோ ப்ளூ பேர் 150. மாஸ்கோ ப்ளூ ஓகே. பேர் 150ங்களா? செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது என்ன டைப் ஆஃப் மீன்? இது ஈகிள் ப்ளூ பேர் 100. இதுவும் ஈகிள் ப்ளூ பேர் 100ங்களா? எல்லாமே வந்து ஃபிஷ் டேங்க்ல வீட்டில் வச்சு வளர்க்குறது தான். வீட்டில் வச்சு வளர்க்கலாம். நம்ம ப்ரீடிங்காக நாங்கள் பண்ணுறதாக ஃபார்மில் இப்படி பண்ணுறது. ஓகே ஓகே. நாங்கள் மாடியில் வச்சு வீட்டில் வச்சு பண்ணுறதுன்னா வீட்டில் டேங்கில் போட்டு வளர்க்கலாம் நீங்கள். ஓகே ஓகே. வாவ். இது பை? இது வந்து பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர் இல்லைனா பிக் ஏர் எலிஃபென்ட் ஏர் இதுனா சொல்லலாம். பேர் 250 வரும். பேர் 250 வரும். இதுனாது? சில்லி மொசைக் டம்போயர் பேர் வந்து 200. இது மெயில், அது ஃபீமேல். இது மெயிலா? இது மெயில். ஓகே. இது வந்து சில்லி மொசைக்கு ஃபீமேல். இது ஓகே. ஃபீமேல் மெயில் சேர்த்து பேர் 200 வருது. இது இதுங்களா? ஓகே ஓகே. ஈகிள் ப்ளூங்களா? இது ஈகிள் ப்ளூ பேர் 100. கொஞ்சம் சைஸ் வந்த பிறகு சேல்ஸ் பண்ணிப்போம் நாங்கள். ஓகே ஓகே. இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் வரணும், சைஸ் வரணும். அது பேர் வரணும். மெயில் ஃபீமேல் வந்து சேல்ஸ் தான். ஓகே. இது பை? இது டார்க் ப்ளூ ஃபீமேல் எல்லாம். ஓகே. பேர் வந்து 150 வரும். இது இதுங்களா? இது ஒன்லி ஃபீமேல். மெயில் நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ. இது டார்க் ப்ளூ மெயில் ஃபீமேல் எல்லாம் மிக்சிங் தான். பேர் 150 வருது. இது பேர் 150. ஓகே.
சார் இந்த மீன் வகைகளை பற்றி எல்லாமே வந்து சொன்னீங்க இந்த ஃபார்மில். நெக்ஸ்ட் இந்த மீனுங்களுக்குலாம் வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி சார்? ஃபுட்டுனா நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஃபுட் வந்து இது மாதிரி போடுறோம் சார். நாங்கள் இந்த ஃபுட்டு போடுறோம். ஓகே. இது வந்து இம்போர்ட்டட் ஃபுட். இது ஓகே. விட்டமின் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த ஃபுட்டில். ஓகே. இந்த ஃபுட்டு போட்டிங்கன்னா அடல்ட்டுக்கு தான் போடணும். இது ஓகே. செமி அடல்ட்டுக்கு போடுற ஃபுட் இது. ஓகே. இது நல்லா ப்ரீடிங்காகவும் நல்லா கலரிஷாகவும் ப்ரைஸ்க்குலாம் கொஞ்சம் சீக்கிரமாக மீன்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வளர்ச்சி ஆகுது. சூப்பர் சார். அது காத்தால டைம் ஃபுட்டு போடுவோம். ஓகே. ஈவினிங் போடுவோம், இல்லை நைட்டு போடுவோம். ஈவினிங் போட முடிஞ்சால் போடுவோம், இல்லை நைட் போடுவோம் நாங்கள் ஃபுட்டு. இது பார்ட் டைமான பிஸ்னஸ். இது பார்ட் டைமான பிஸ்னஸ். மாடியில் சிம்பிளாக மாடியில் எப்படி வளர்க்கணும் மீன்ட்டு பார்ட் டைமாக பண்ணுறோம் நாங்கள். ஓகே ஓகே சார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இந்த மீன்லாம் எங்கேருந்து சார் வர வைக்கிறீங்க? இது எல்லாமே கேரளாந்து சார் வருது. எல்லாமே கேரளா தான். ஓகே ஓகே சார். கேரளாவில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தான் வருது. ஓகே சார். நம்ம கிட்ட எங்கேருந்தெல்லாம் வந்து மீன் வாங்கிட்டு போகிறாங்க சார்? எந்தெந்த ஊர்லேருந்துலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க? நம்ம லோக்கல் தான் சார் வாங்கி போகிறாங்க. லோக்கல்லாம் எங்கேருந்து சார்? வேலூர் சைட்லேருந்து வாங்கி போகிறாங்க. வந்து வேலூர் சுற்று வட்டம் எல்லாம் வேலூர் தரப்பாடியிலேருந்து, அதுக்கப்புறம் கண்ணமாலத்துலேருந்து வராங்க, கனியம்பாடியிலேருந்து வராங்க. ஓகே. யாருன்னா வந்து வாங்கி போயிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் இந்த ப்ளீடிங் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மீனோட ப்ளீடிங் வந்து எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாளில் வந்து இந்த வந்து ப்ளீடிங் வந்து நம்மளால பண்ண முடியும்? எப்படி பண்ணுறீங்க? அதோட செயல்முறைகள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சேல் மார்க்கெட் ப்ரீடிங்லாம் இது வந்து ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த்தில் ப்ரீடிங் ஆகிடும். இது மேக்ஸிமம் புது மீனாக இருந்துச்சுன்னா டபு செட் ஆகணும், நம்மளுக்கு தண்ணி இடம் செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேர் சேர்ந்து அதுக்கு ப்ரீடிங் ஆகணும். ஓகே. ப்ரீடிங் ஆச்சுன்னா ஒரு 10 சின்ன மீனாக இருந்துச்சுன்னா ஒரு 10 குட்டி 4 குட்டி போடும். மீன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 40, 50, 60 அப்படி கூட போடும். இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா 100 குட்டி கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட இது வரைக்கும் போட்டது 40, 50 குட்டி போட்டுக்குது. அவ்வளோதான். ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.